பாஜகவை எதிர்க்கிறதுல திமுக சாஃப்ட் கார்னர் எடுத்துட்டீங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் டெலிமிட்டேஷன்ல வந்து எரிக்கிறது அந்த மாதிரி கடுமையா எதிர்த்தீங்க. அதற்கு பிறகு அந்த வீரியம் குறைஞ்சிருச்சே, பெரிய அளவுல எதிர்க்கலையேன்னு குற்றச்சாட்டு சொல்றாரு. இல்ல, உண்மையாவே எனக்கு சகோதரர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எத்தனை ஷோவில் வந்து மோடியையும் அமித்ஷாவெல்லாம் திட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை வந்து மோடி மாதிரி பேசுறது இல்லைன்னு அப்படி பெருமையாக பேசும்போது எனக்கு ரொம்ப ஜோசப் விஜயை கம்பேர் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது வந்து இன்னைக்கு நாடாளுமன்றம் நடக்கும்போதும் முதல்ல அதை கண்டித்து பேசுனது யாரு? திமுக தானே பேசிச்சு. முதல் நாளே மேகதாதுக்கு சம்பந்தமாக வந்து இது கோரிக்கை மனு கொடுத்தது யாரு? திமுக தானே கொடுத்துச்சு. நேற்று வந்தே மாதரம் பாடல் சம்பந்தப்பட்டு வரும்போது கண்டித்து பேசுனது யாரு? திமுக தானே பேசிச்சு. தாவேக்காவை சார்ந்தவங்க யார் இல்லை, ரைட்டு சந்தோஷம். கூட்டணியில் இருக்கவங்க யார் போய் பேசுனாங்க அது சம்பந்தமாக? நாங்கள் தானே பேசணும். சகோதரர் சொல்லுவார், கூட்டணிக்காரங்களாம் வந்து நான் இவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பேசுனாங்க இந்த மாதிரி பேசுனாங்கன்னு சொல்லிட்டேன். நாங்கள் இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனான்னு எனக்கு புரியல. நாங்கள் வந்து மேகதாதுக்கு இன்னொரு ஆணையம் அமைக்கலாம்னு நாங்கள் சொன்னதை ஜோசப் விஜய் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்குச்சு. இப்போ மற்ற எதிர்கட்சிங்களாம் எதிர்க்கிறாங்கன்றார். இப்போ ஜோசப் விஜய்க்கு கரெக்டுன்னு சொல்ல வராரா இல்லை மற்றவங்க பக்கம் நின்று பேசுகிறாரான்னு எனக்கு அதுவே முதல்ல இப்போ புரியல. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. சகோதரர் அப்புறம் நான் போன அமைச்சர்கள் இந்த அமைச்சர்கள்லாம் பற்றி பேசினார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி எந்த அமைச்சரும் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வந்து பேராசிட்டமல் மாத்திரலாம் வந்து உடச்சி கொடுக்கல. எந்த அமைச்சரும் எந்த இன்னொரு ஆளை போட்டு கொலை பண்ணிட்டு ஃபோன்லலாம் மிரட்டல. மாவட்ட செயலாளர் போயிட்டு எனக்கு மண்ணு வரணும் காசு தரணும், ஜல்லி வரணும் காசு வரணும் யாரும் பேசலை. இதுக்கு முன்னாடி வந்து வழக்கறிஞர் நியமனத்தில் வந்து 30 லட்ச ரூபா கொடுத்தாதான் சொல்லிட்டு யாரும் வேறெல்லாம் பேசலை. அது சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து வருத்தம் தெரிவிக்கல. இதெல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் நடந்ததெல்லாம் சாதாரணமாக கடந்து போறாரு சகோதரர். நான் தான் சப்ஜெக்ட் பேசணும்னு சொல்றேன். அவர் தான் இதெல்லாம் சொன்னார், அதுக்காக நான் இந்த பதில் சொல்றேன். நான் சொல்றது ஒரே விஷயம்தான். மேகதாது காவேரி முதல் குறைந்தபட்சம் அது சம்பந்தமா முதலமைச்சர் பேசணும். கேட்டா அதுக்கு மோடி பேசினாரான்னு பதில் சொல்றீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் எதிர்பார்க்கறது எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை பேசணும்னு எதிர்பார்க்கிறேன். ரெண்டாவது வந்து அது சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டம் பேசணும்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமா வழக்கு எடுத்துன்னு போகணும். இப்போ திமுக இருக்குதுன்னு வச்சுங்களேன், திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் எதிர்கட்சியா இருக்கும், அதுக்குள்ள பேசல. திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் மாநிலம் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து மாநில சுயாட்சி சார்ந்து நீங்க எல்லா இடத்துலையும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியில வேற வேற கருத்துல நாங்க பேச மாட்டோம், ஒரே கருத்து தான் பேசுவோம். நீங்கள் உங்களை மாதிரி இல்லைன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். நீங்கள் கொஞ்சமாவது மாறுங்க, மக்களுக்காக போராடுங்க, மக்களுக்காக ஏதாவது செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. செய்யாமல் ஈஸியாக திரும்ப வந்து பழி போடுறதுக்கு மோடி காரணம் தேடுவார் பாருங்க. 13 வருஷம் கழிச்சு மோடி இப்போ போய் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், காங்கிரஸ் தான் காரணம்ன்றவார். அதே மாதிரி நீங்கள் வந்து திரும்ப திமுக தான் காரணம், காங்கிரஸ் தான் காரணம், பிஜேபி தான் காரணம். எது காரணம் ஆளை தேடுறீங்க? நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கு உட்பட்டு செய்யுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குல்ல. ஓட்டு போட்ட மக்களுக்கும் ஓட்டு போடாத மக்களுக்கும் நீங்கள் முதலமைச்சர் தானே. கேட்டால் ஏதாவது கேட்டால் உடனே வழக்கு போட்டுருவோம், அப்புறம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவோன்னா இது என்ன மாதிரியான இதுன்னு எனக்கு புரியல. அப்போ உங்களை எதுவுமே யாருமே பேசவே கூடாதா? உங்களுக்கு கருத்தே சொல்லக்கூடாதா? நல்லது கிட்ட உங்களுக்கு நல்லது கிட்ட தானே சொல்லி கொடுக்குறோம். நல்லது கிட்ட சொன்னாலே கேள்விப்படுறீங்களா? அனைத்து கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து இல்ல அப்படிங்கறத பார்க்க வேண்டியதாக இருக்கா? இல்ல, நீங்க காவேரி பிரச்சனை பாருங்க. நீங்க ஒரு விஷயம் தமிழ்நாட்டில்ன்றதை நம்ம தெளிவா விஷயத்துக்கு வந்துடணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அனைத்து கட்சியும் மாநில உரிமை சார்ந்து ஒரே ஸ்டாண்ட்ல தான் நிற்பாங்க. இப்போ தாவேகான்ற ஒரு கட்சி புதுசா வந்திருக்கு, அவங்க ஸ்டாண்டை தான் அவங்க காட்டணும். அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்க ஸ்டாண்டை அவங்க கிளியர் பண்ணணும். மற்றபடி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே, நீங்கள் காவேரியாக இருக்கட்டும் முல்லை பெரியார் இருக்கட்டும், எந்த மொழி இனம் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் அன்ன யோஜனா திட்டத்தில் இருந்து ஒரு 70 லட்சம் காடை வந்து நீக்கி ரேஷன் அரிசியை வந்து குறைக்கிறாங்க ஒன்றிய அரசு. இது வரைக்கும் கண்டிச்ச அறிக்கை இல்லை ஜோசப் விஜய் கிட்ட இருந்து. அப்போ என்ன பண்ண போறீங்க? அப்போ நீங்க செய்யறது எல்லாமே வந்து இந்த மாநிலங்களுக்கு உங்களோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கணுன்றதுக்காகவும் நீங்க இடிக்கும் சிபிஐக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் பயந்து மொத்த உரிமைகளை அடமான வைக்கிறீங்கன்றது தான் அப்பட்டமா இதுல தெரியுது. இதை ஏன்பா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா உடனே எங்க மேல பழிய போட்டு நீங்க தப்பிச்சுக்கணும்னு பார்த்தா நீங்க எவ்வளவு நாளைக்கு மக்களை ஏமாற்ற முடியும்? பேசாம இருக்கலாம். மக்களுக்கான தேவைகளை நீங்க எப்படி தவிர்த்துட்டு வேற ஒரு பக்கத்துல போக முடியும்? வேற பக்கத்துல நீங்க போக முடியாது. இப்ப இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. முதலமைச்சரா நான் உங்களை கேட்கறோம், நீங்க முதலமைச்சரா என்ன பதில் சொல்றீங்களோ அதை சொல்லுங்க. கேட்டா நீங்க மோடி மேல நாங்க பேச மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க மோடியை முன்மாதிரியா எடுத்துக்கிறது தான் நாங்க பலகாலமா சொல்றோம். அதை தான் நீங்க உங்க வாய் மூலமா நீங்க மக்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தாவே கம்முன்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? சந்திப்பு ரத்தா இருக்கிறது. முதலமைச்சர் விஜயனுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? தீர்வு எதை நோக்கி செல்லும்? முன்னாடி இந்த மக்களை மடைமாற்றுவது, பொய்களை சொல்லி ஏமாற்றுவது திமுகவு கலை வந்த கலை. நான் எதற்காக சொன்னேன்னா,
எல்லா கட்சிகளும் போக வேணான்னு சொல்றாங்கன்னு அவர் சொன்னார். ஆமாம், எல்லா கட்சிகளும் தமிழக, அதனால வந்து அதையே காரணமா எடுக்க முடியாது. இன்னைக்கு திமுக சொன்னது, ஆனால் தாவேக்கா ஏற்றுக்கிட்டுச்சு. எல்லா கட்சிகளும் இந்த தீர்மானத்தில் இப்படி ஒரு தீர்மானம் தேவையில்லைன்னு சொல்றாங்க. இந்த தீர்மானம் தேவையில்லைன்றாங்க. திமுக சொன்னதை எடுத்து, அதனால தான் சொல்றேன். ரெண்டாவது அவர் சொல்லும் போது சொன்னார், பயிர் காப்பீட்டு திட்டம், அதன் மூலமா வந்து தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பயிர் காப்பீடு திட்டத்தை செய்யாம வஞ்சித்தது திமுக அரசு. நல்லது கெட்டு தானே சொல்றோன்றாரு. நீங்க சொன்னாலே அது கெட்டதாக தான் இருக்கும். அதனால நல்லது சொல்றதுக்கு நீங்க லாய்க்கே இல்லை, அதற்கான அந்த தகுதியும் இல்லை. அதனால நீங்க கெட்டதான் சொல்லுங்கன்னு உங்க சொல்றதை எடுத்துக்கிறதே இல்லைங்கிறது உண்மைதான். எடுத்துக்கிட்டு அதில் விஷமத்தனம் இருக்கும் அதுங்கிறது புரியும். அதனால தான் மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்வதற்காக ஆக்கப்பூர்வமான அறிவுரையாளர்கள் இருக்கிறாங்க. அதன்படி தான் இந்த அரசாங்கம் செயல்படுறாங்க. இப்போ என்ன அடுத்த கட்டம் என்ன பண்ணணுங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. இப்போ வந்து தீர்க்கமாக வந்து இதற்காக ஒரு முடிவு எடுப்பதற்கான சூழ்நிலை முதலமைச்சர் எடுப்பார். எந்த வகையிலும் சோடை போக மாட்டார், எந்த வகையிலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டார். தமிழ்நாட்டு நலன் சார்ந்த எந்த பிரச்சனைகளும் அவர் முன்னின்று செயல்படுவார். ஆனால் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் வந்து அவர் ஏளனமாக பேசுது, எக்கத்தாளம் எடுப்பது, இது அவரை சிறுமைப்படுத்துவது இவர்களுக்கு வழக்கமாக வந்துருச்சு. அதனால அதுக்கெல்லாம் இதை பற்றி பெருசுப்படுத்துறதில்லை. அவர் என்னன்றாரு, பேசுவதில்லைன்னா எதை பேசணுமோ ஆக்கப்பூர்வமாக. இப்போ சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து கவர்னருடைய பிரச்சனை தமிழ் தாய் எழுத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போகவே வேணாம், அமைச்சர்கள் முதல் அரசு ஊழியர்கள் ஒருத்தரை போக வேணாம் உத்தரவிட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டார். இப்படி நடவடிக்கை என்பது வந்து செயல்ல காட்டணும், வார்த்தைகளை சொல்லுல காட்டி எந்த பிரயோஜனம் இல்லை. சொல்லுல காட்டின நீங்க என்ன பண்ணீங்க, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு 5% கொடுப்போம், நீட்டுக்கு 10% உயர்த்துவோம், எல்லாமே பொய்களை சொல்லி என்ன செஞ்சீங்க, எதுவுமே செய்யல. அதனாலதான் மக்கள் கொஞ்ச நாளைக்கு 5 வருஷம் அமைதியாயிருங்க. ஆட்சி பாருங்க, அவர்களுடைய செயல் இது எப்படி இருக்குன்னு பாருங்க. மக்கள் நாங்க முடிவு எடுக்கிறோம், நீங்க கம்முன்னு இருந்தீங்கனாலும் இங்க ஆட்சி நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஏதோ இப்போ வந்த பிரச்சனை மாதிரி என்னமோ நாங்க சொல்றோமே, நீங்க என்ன நாடகம், உங்க நாடகம் எல்லாம் தெரியும். இந்த நாடகம்னால இந்த மக்கள் வெறுத்து போய் தான் உங்களை ஓரம் கஜங்க. அதனால காவிரி பிரச்சனை மக்களுக்கான தீர்வை நோக்கி இந்த அரசாங்கம் செல்லும். அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை, பேச்சுவார்த்தை நடத்தணுமா, மக்களுக்கு எல்லாருடைய கூட்டி பேசணுமா, எல்லா விஷயத்தையும் செய்வார். அதற்கான நல்லது கூடியவர்கள் நடக்கும் சொல்லிட்டாரு. எல்லா கட்சியிலையும் கூட்டி பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சகோதரர் என்ன சொன்னாரு, இந்த வாக்குறுதிகள் பத்தி பேசினாரு, இடஒதுக்கீடு பத்தி பேசினார். நீங்க தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு 69% கொண்டு வந்தது திமுக. எம்பிசி இடஒதுக்கீடு, வன்னியர் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது திமுக. சிறுபான்மைக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது திமுக. அருந்தியருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது திமுக. 27% இடஒதுக்கீடை வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வாதம் பண்ணி ஜெயிச்சு கொண்டு வந்தது திமுக. இது எல்லாம் திமுக செஞ்சதை தான் சொன்னோம். அந்த 3லேருந்து 5 உயர்த்தி தரோம்னு சொன்னோம். இது எப்படி சொல்லாமல் நாங்கள் எங்கே சொன்னோம்? ஜோசப் விஜய் மாதிரி நாங்கள் 2500 ரூபாய் கொடுக்குறோம் நான் சொன்னோம். ஜோசப் விஜய் மாதிரி வந்து தாய்மாமன் சீர் 1,000 போகிறோன்னு சொல்லிட்டு 1 கிராமே நாங்கள் சொன்னோம். 4000 ரூபாய் வேலை இல்லாதவங்களுக்கு தரேன்னு சொன்னோம். அதெல்லாம் நான் கேட்குறேன்னா நீங்கள் தெளிவாக பேசணும். நீங்கள் வாக்குறுதியை பற்றி இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே அவர் இல்லாமல் சப்ஜெக்ட் வெளியில் போய் சொன்னதுனால தான் நான் இதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அந்த சப்ஜெக்ட் தொட்ட நாங்கள் ஞாபகப்படுத்தணும்ல வரலாறு, அது வேற என்ன இருக்குது, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ சப்ஜெக்ட்னா மேகதாது முதலமைச்சர் ஏன் போகிறாரு, போக வேண்டாம், அதுதான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். எங்கள் கருத்துன்றது வந்து எங்களுடைய கருத்து கிடையாது. நாங்கள் இந்த காவேரி மேலாண்மை ஆணையம், காவேரி ட்ரிபுனல் இருக்குல்ல, இது சம்பந்தமாக வந்து இத்தனை காலம் நாங்கள் வந்து அதில் பயணிச்சிருக்கோம். அந்த பயணித்த அடிப்படையில் தான் காவேரி மேலாண்மை ஆணையத்துக்கு மேகதாதுன்றது ஒரு புது பிரச்சனை. காவேரியில் ஆல்ரெடி இருக்கிற அணைகள் இல்லாமல் புதுசாக ஒரு அணை வருது. நாளைக்கு ஒரு வேலை இந்த புது அணையில் அதில் சேரலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் அப்படி ஒரு ஆப்ஷனை சேர்த்து சொன்னீங்க. ஆனா சொல்யூஷன் எதுவும் கிடைக்கல. நாங்க ஒரு புதுசா முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்கறாங்க. இல்ல புது முயற்சி நான் தான் சொல்றேன்ல, மாநிலம் சார்ந்து அனைத்து கட்சி கூட்டுங்கன்னு சொல்றேன். உங்களால கூட்ட முடியலன்னா நாங்க கூட்டுறோம்னு சொல்லிட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து உங்களால செய்ய முடியல, நாங்க செய்ய தயாராயிட்டுமே. அப்ப நாங்க வந்து உங்களுக்கு வழிவிடாம இல்லையே, நீங்க செய்யுங்கன்னு தானே சொல்றோம். நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க செய்யாத பட்சத்தில் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். தமிழ்நாட்டிலுடைய அனைத்து கட்சிகளும் வந்து இது மாநில சார்ந்த பிரச்சனை, இந்த மாநிலத்துடைய விவசாயிகளுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய இதயம் சார்ந்த ஒரு பிரச்சனை. இதயம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கவே முடியாது. ஸோ அந்த பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் முன்னெடுத்து செய்கிறோம்னு சொல்கிறோம். ஜோசப் விஜய் செஞ்சால் சந்தோஷம், முதலமைச்சராக இருக்கீங்க செய்யுங்க, யார் வேணான்னு சொன்னா.
நீங்க செய்யுங்கன்னு சொல்ல, நீங்க செய்ய மாட்டீங்கன்றதா கஷ்டப்படுறோம் நாங்க. சப்ஜெக்டை விட்டு இப்போ சப்ஜெக்டே நீங்க பேசவே இல்லை. இப்போ காவேரி மேகதாது பிரச்சனை நாளைக்கு நீங்க தான் எங்கெங்கேயோ போனீங்க. நல்லா கவனிங்க, நீங்க நெறியாளர் சப்ஜெக்டை விட்டு எங்கெங்கேயோ போனீங்க. நான் சப்ஜெக்ட்ல இப்பதான் கடைசி கட்டத்துல சப்ஜெக்டை மாறுவேன். ஏன்னா உங்களுக்கு தொடரணுங்கிறதுக்கான இடஒதுக்கீடு எப்பட்டமா இப்படி எல்லாம் போய் சொல்ல முடியும்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். 69% இடஒதுக்கீடு கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்று வீரமணியால் பட்டத்தை பெற்ற புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொடுத்ததும் அவர்கள் தான். விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததும் அதிமுக ஆட்சிகள். இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை ஆணையத்தை அமைத்தது அதிமுக, கொடுத்தது திமுக. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை இல்லை, அதுல திமுக பங்குங்கிறது ரொம்ப கம்மி. அருந்ததியர்களுக்கு திமுக தான் கொடுத்தாங்க. இதுதான் உண்மையான வரலாறு. நான் சொல்லுவேன், நீங்க சொன்ன வாக்குறுதிகள் எந்தெந்த 1000 ரூபாய் நான் கொடுத்தீங்களா நீங்களே கேட்டீங்க. இப்போ ஆக்கப்பூர்வமா பிரச்சனை தான் மேடம். இப்போ இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன, அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக? இந்த பிரச்சனைக்கு முதலமைச்சர் சரியான முடிவு எடுப்பார். ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் சேர்ந்தா கூட நான் சொல்லக்கூடாதுன்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா அதிகாரப்பூர்வமாக வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அதுக்கான அவருடைய பிளான் என்ன தெரியுமா, அங்க போய் சந்திச்சுட்டு அதை நோக்கி எல்லாத்தையும் கூப்பிட்டு விவசாய சங்கல் பிரதிநிதிகள் அனைத்து கட்சி தலைவரை கூப்பிட்டு பேசணும். அதன் மூலமா அதற்கு பிறகு பிரதமரை போய் சந்திக்கணும், ஜனாதிபதியை சந்திக்கணும்னு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. இது உண்மை, ஃபேக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணாலும் எந்த பிரயோஜனம் இல்லை, எப்பவுமே ரெகுலரா நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுல மண்ணெலி போட்டது சிவகுமார் தான் இதை தடுத்தது. அதனால அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பா. மறுபடியும் நான் முதல்ல கேட்ட கேள்வியே கேட்கிறேன். பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும், ஒரு முதலமைச்சரா எனக்கான பாதுகாப்பை நீங்க கொடுங்க, நானும் என்னுடைய பாதுகாப்போட வரேன், என்னுடைய மக்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்தணும், நிச்சயமாக உங்களிடம் பேசி சமரசம் பேசி தீர்வு கண்டு விவசாயிகளுக்கு தண்ணீரோட தான் நான் போவேன், ஆகஸ்ட் 3ஆம் தேதி பிளான் பண்ணபடி நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு முடிவை ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்க முடியாதா? ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கிட்ட நான் உங்களுக்கு பாதுகாப்பு நீங்க வச்சுங்க, எனக்கு பாதுகாப்போட வரேன்னா அந்த மாநிலத்துக்கு போகும்போது அந்த எல்லை தன்மை அவங்களுடைய கண்ட்ரோல் தான். அதனால நம்ம காவல்துறை எல்லாம் போய் அதெல்லாம் பிராக்டிகலா பேசலாம். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய முடியாதா? அது அவங்க பேச்சுக்காக சொன்னா கூட அவருக்கு வேற மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. போஸ்டர் கிளிக்கிறதாக இருக்கட்டும், எதிர்ப்புகள் வர்றதாக இருக்கட்டும், வந்தால் முற்றுகையிடுவோம்னு சொல்றதை நம்ம வெளிப்படையாகவே பார்க்கிறோம். அதுல அது மட்டும் இல்ல, இங்க எப்படி அவங்க போய் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரிதான் அங்க நீங்க விஜயை கூப்பிட்டு பேசக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், பிஜேபி, அங்க விவசாய சங்கங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் கூப்பிட்டு பேசக்கூடாது. தேர்தல் வருது மேடம், அவர் அரசியல் செய்யக்கூடியவர் சிவகுமார், டி.கே. சிவகுமார் பேசி ஒருவேளை கன்வின்ஸ் ஆயிட்டா அப்படி அவர் நாம கன்வின்ஸ் ஆயிரு போறோமோ என்ன? முதலமைச்சர் விஜய் பேசி முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கன்வின்ஸ் ஆயிட்டாருன்னா அங்க உள்ளவங்களுக்கு ஒரு பயம். அந்த அச்சுறுத்தல் காரணம் எல்லோரும் பிரஷர் கொடுத்து சந்திக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதான் சந்திக்கல. இருந்தாலும் நம்ம சட்ட போராட்டமும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடும் நிச்சயமா தொடரும். நிறைவு கருத்து சகோதரர் போகும்போது பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 1989 தான் 69% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. அது கொண்டு வந்தது தலைவர் கலைஞர். வன்னியர் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது சேர்த்தது தலைவர் கலைஞர் தான் அதை செஞ்சார். இந்திரா சகானி வழக்கு வரும்போது தான் 50% மேலே தாண்டக்கூடாதுன்னு சொல்லி 92 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது 93, 94 தான் அம்மையார் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை சட்டமாக தமிழ்நாடு பேரவையில் இயற்றி அதை 9ஆம் அட்டவணையில் சேர்த்தது. அது 94. ஆனால் கொண்டு வந்த தலைவர் கலைஞர். அதை தான் நான் பதிவு பண்ணேன். அப்போ அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இடஒதுக்கீடு எந்த காலகட்டங்களையும் திமுக தான் அது செஞ்சிருக்கு. வேற யாரும் இங்கே செஞ்செல்லாம் தட்டவே முடியாது, எந்த காலம் கிடையாது. ரெண்டாவது நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மேகதாது, காவேரி, இது தமிழர்களுடைய உயிர்நாடி பிரச்சனை. இந்த உயிர்நாடி பிரச்சனையில் தயவு செஞ்சு ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய பதவிக்கு ஏற்ற மாதிரி உணர்ந்து செயல்படணும், எல்லாரையும் அரவணைச்சு போகணும். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை சார்ந்து, மொழி சார்ந்து, மண் சார்ந்த எந்த பிரச்சனைகள்லையும் காம்ப்ரமைஸ்ன்றது இருக்கவே கூடாது. உங்கள் மேலே சிபிஐ கேஸ் இருக்கலாம், இன்கம் டேக்ஸ் இருக்கலாம், இடி இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கரூர் வழக்கு இல்லை கூட பெண்டிங்கில் இருக்கலாம், எது வேணால் பெண்டிங்கில் இருக்கலாம். ஆனால் எது பெண்டிங்காக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாவது தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களை பற்றி நினச்சி நீங்கள் செயல்பட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு இரு விருந்தினர்களுக்கும் நன்றி. இத்துடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.